தருமபுரியில் மழை வெள்ள பாதிப்புகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், எந்தெந்த பகுதிகளில் துணை முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார்? அதாவது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. அதே போலதான் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி பகுதிகளில் வெள்ளச்சேதம் ஏற்பட்டது. இந்த வெள்ளச்சேதத்தை பார்வையிடுவதற்காக துணை முதலமைச்சர் அவர்கள் இன்று பிற்பகலில் சென்னையில் இருந்து விமானம் மூலம் சேலம் வந்தார். பின்னர் சேலத்தில் இருந்து சாலை மார்க்கமாக அவர் தருமபுரிக்கு சென்றார். தருமபுரியில் உள்ள அந்த வத்தல் மலை என்ற பகுதிக்கு சென்றார். குறிப்பாக தருமபுரி மாவட்டம் வத்தல் மலை பகுதி அடிவார பகுதியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட அந்த வெள்ள பெருக்கு, அதாவது ஒரு காட்டாற்று வெள்ளம் காரணமாக அந்த சாலை துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக வத்தல் மலையில் இருக்கக்கூடிய 7க்கும் மேற்பட்ட அந்த கிராம மக்கள் கீழே இறங்கவும் முடியாமல், அதே போல கீழே இருப்பவர்கள் மேலே மலைக்கு செல்ல முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் இது குறித்த தகவல் அறிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பகுதிக்கு சென்று இன்று மாலை ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக அந்த பகுதியில் உடனடியாக தற்காலிக பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த தற்காலிக பாலம் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை துணை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டார். அதே போல அவருடன் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோரும் உடன் இருந்தனர். இந்த நிலையில் தான் மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்களிடம் வேறு எங்கெங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். மேலும் வத்தல் மலை பகுதியைச் சேர்ந்த அந்த மக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்றார். அதே போல அந்த பகுதியில் உள்ள அதியமான் நகர், தர்மன் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் சாலை மார்க்கமாக கிருஷ்ணகிரியில் உள்ள ஊத்தங்கரைக்கு செல்ல இருக்கிறார். அந்த ஊத்தங்கரை பகுதியில் தான் 50 சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்ததன் காரணமாக அங்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மக்களை சந்தித்து அங்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து அறிவதற்காகவும் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரி செல்ல இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.